முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு கொழும்புல வீடு இல்லை, அதால தான் நான் கொழும்பை விட்டு வெளியேறேன் என்று சொல்லியிருந்தவர். ஆனா இது முழுக்க முழுக்க போய் இவர்களுக்கு 400 மில்லியன், அதாவது 4000 லட்சம் பெறுமதியான ஒரு ஆடம்பர வீடே இருக்குது. இது எப்படி இவர்களுடைய கைக்கு வந்தது, இப்ப ஏன் இந்த வீடு மறைக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி சகல தகவல்களுமே வெளியாகி இருக்குது. அதே போல மாங்குளம் மல்லாவி பகுதியில் இருக்கக்கூடிய பாலிநகர் ராணுவ முகாமில் இருந்து இப்ப கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த கொமாண்டோ ஷலிந்துவுக்கு அதிநவீன துப்பாக்கிகள், கிளைமோர்கள், தோட்டாக்கள் என்று சொல்லி பல ஆயுதங்கள் வழங்கி வைக்கப்பட்டிருக்குது. இது சார்ந்து அந்த ராணுவ முகாமினுடைய லெப்டினன்ட் கேர்னல் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாம நாமல் ராஜபக்சவனுடைய திருமண வைபவத்தில் மோசடி இடம்பெற்றிருக்குது. முன்னாள் சபாநாயகருக்கு கைது எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டிருக்குது. சீன தரப்புல இருந்து ஒரு ரகசிய நடவடிக்கையும் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. ஆக இவையெல்லாம் என்னன்றப்பட்டு தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பு நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல் இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னா, இப்ப கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைத்து விசாரிக்கப்படுகிற திலின சம்பத் என்று சொல்லப்படுகிற ஒரு போதைப் பொருள் குற்றவாளி அளித்த வாக்குமூலத்தின் பிரகாரம் மாங்குளம் மல்லாவி பகுதியில் இருக்கிற இந்த பாலிநகர் ராணுவ முகாமினுடைய லெப்டினன்ட் கேர்னல் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் யார், என்ன நடந்திருக்கு என்று சொன்னா, இப்ப இந்தோனேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட இந்த பாதாள உலக கும்பலினுடைய தலைவன் கொமாண்டோ ஷலிந்துவுக்கு இந்த லெப்டினன்ட் கேர்னல் அதிகாரி தான் இந்த அதிநவீன துப்பாக்கிகளையும், கிளைமோர்களையும், தோட்டாக்களையும் வழங்கினதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அதாவது இவர்கள் வளமையாகவே எங்கள்கிட்ட T56 ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படுகிற தோட்டாக்களை தான் கேட்கிறவர்கள். ஒவ்வொரு முறை இந்த கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறும் போதும் எங்களுக்கு 6 இருந்து 7 லட்சம் ரூபாய் பணங்களை தருவினம். அதே போல ஒரு நாள் கொமாண்டோ ஷலிந்து என்று சொல்லப்படுகிற நபர் என்னோட நேரடியாகவே தொடர்பு கொண்டு LMG என்று சொல்லப்படுகிற இந்த தொடர்ச்சியான துப்பாக்கி சூடுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அதிநவீன துப்பாக்கியை 1.5 கோடி ரூபாய் மட்டும் பேரம் பேசினவர். ஆனா அதை பெற்றுக்கொள்றது கஷ்டம், ராணுவ முகாமில் இருந்து அதை வெளியில கொண்டு வர என்று சொல்லி நான் மறுத்ததால அதுக்கு பதிலா 2 கிளைமோர் குண்டுகளை கேட்டிருந்தவர்கள். அது மட்டுமல்லாம இப்ப இந்த ராணுவத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள், அதாவது முன்னாள் ராணுவ சிப்பாய்கள், இந்த பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட சிப்பாய்கள், தண்டனை பெற்று வெளியேறி இருக்கக்கூடிய சிப்பாய்கள் என்று சொல்லி இவர்கள் அனைவருடைய தகவல்களையும் என் மூலமாக பெற்றுக்கொண்டு இணையம் மூலமாக இந்த அனைத்து சிப்பாய்களையும் ஒன்றிணைச்சு ஒரு புதிய படியை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்றும் சொல்லி இருக்கிறார். உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம். ஏனென்று சொன்னா இவர்கள் அனைவருமே இலங்கையினுடைய முன்னாள் ராணுவ சிப்பாய்கள், எப்படி ஆயுதங்களை பயன்படுத்தணும், எப்படி வெடிகுண்டுகளை கையாளணும் என்று சொல்லி சகல விடயங்களுமே இவர்களுக்கு தெரியும். இப்ப இவர்கள் அனைவருமே ஒரு போதைப் பொருள் கும்பலினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக பணத்துக்காக துப்பாக்கி சூடுகள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே மிக மிக ஆபத்தான விடயம். இது தொடர்பில் ஜனாதிபதி அனுரனுடைய அரசாங்கம் பல்லகட்ட நடவடிக்கைகளை ஆரம்பிச்சிருக்குது. என்ன செய்ய போகிறார்கள், எப்படி இந்த கும்பலை கட்டுக்குள்ள கொண்டு வர போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதே போலதான் நேற்றைய தினம் இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவருடைய உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறியிருந்தவர். இது நேற்றைய தினம் ஒரு மிகப்பெரிய அனுதாபத்துக்குள்ளான விடயமாக மாற்றப்பட்டிருந்தது. அதாவது இந்த மஹிந்தவுக்கு இனி வீடு இல்லை, அதால தான் இவர் வெளியேறி இருக்கிறார், அவருக்கு நான் வீடு வழங்க முன்வாரன் என்று சொல்லி 4 தொழிலதிபர்கள் முன் வந்திருந்தவர்கள். அதுல ஒரு தமிழர், ஜெர்மனி வாழ் தொழிலதிபரும் ஒருவர். இப்படி இருக்கேங்க இன்றைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னா, இந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு கொழும்புல 4000 லட்சம் பெறுமதியான ஒரு மிகப்பெரிய ஆடம்பர வீடே இருக்குதாம். அதாவது இந்த மஹிந்த ராஜபக்ச 2001ஆம் ஆண்டு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த காலகட்டத்தில் அப்ப பிரதமராக இருந்த இந்த ரணில் விக்ரமசிங்கவால பிரபாத் ரவீந்திர நாயக் என்று சொல்லப்படுகிறவருடைய வீடு இவருக்கு தற்காலிக இல்லமாக வழங்கி வைக்கப்பட்டிருக்குது. அவர் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் என்று சொல்லியும் இவர் இந்த பதவி காலத்தை அனுபவிக்கும் மட்டும் அவரால் இந்த வீடு வழங்கி வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இருந்தாலும் இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய எதிர்க்கட்சி தலைவர் பதவி முடிஞ்சா பிறகு அந்த வீட்டை திரும்ப கேட்கும் போது அதற்கு இந்த மஹிந்த ராஜபக்ச மறுப்பு தெரிவிச்சிருக்கிறார். அதாவது இது எனக்கு ஒரு ராசியான வீடு, இங்க இருக்கேதான் எனக்கு எல்லா நல்லதுமே நடந்திருக்குது, அதால இந்த வீட்டை திருப்பி தர முடியாது என்று சொல்லி இந்த மஹிந்த ராஜபக்ச மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாம 2013ஆம் ஆண்டு இவர் ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் சட்ட ரீதியாக இந்த வீட்டை அவருடைய மனைவி ஷிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்சவனுடைய பேருக்கு மாற்றி எழுதியிருக்கிறார். அதே போல இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய 2வது மகன் ஜோசித ராஜபக்ச 2011ஆம் ஆண்டு காலகட்டத்தில் CSN என்று சொல்லப்படுகிற ஒரு ஊடக
நிறுவனத்தை ஆரம்பிச்சிருந்தவர். அந்த நிறுவனத்தினுடைய முகவரியும் இப்ப இவர்கள் சொல்லக்கூடிய இந்த வீட்டினுடைய முகவரி தான் என்று சொல்லியும், இது முழுக்க முழுக்க மஹிந்த குடும்பத்தால சொந்தம் கொண்டாடப்படுகிற ஒரு சொத்து. இவர்கள் இப்ப அதை மறைச்சு கொண்டுதான் இந்த மக்கள் மத்தியில அனுதாபத்தை தேடுகிறார்கள். அதை வச்சு கொண்டு மீள ஒரு அரசியல் பிரவேசம் செய்கிறது தான் இவர்களுடைய திட்டம் என்று சொல்லி இப்ப பலதரப்பட்ட விமர்சனங்கள் சமூக வலைத்தளங்களில் வைக்கப்பட்டு கொண்டிருக்குது. இருந்தாலும் மஹிந்த தரப்புல இருந்து இதற்கான எப்படிப்பட்ட மறுபறிக்கைகள் வெளியாக போகுது, என்ன கதைகளை சொல்ல போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இருக்கதான் இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய மூத்த மகன் நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான ஒரு வழக்கு விசாரணைக்கு இன்றைக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கு. அதாவது 2019ஆம் ஆண்டு இந்த நாமல் ராஜபக்சவனுடைய திருமண வைபவம் நிகழும் போது கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தில் இந்த வீதியில அலங்கார விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்குது. இதற்கான அனுமதிகளை பெற்றுக் கொடுத்தது அப்ப மின்சார சபை அமைச்சராக இருந்த இந்த ரவி கருணாநாயக்க. இவருடைய ஒத்துழைப்பின் பேரில் தான் இந்த நிகழ்வுகள் இல்லாமல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இதற்கான மொத்த மின்சார கட்டணமாக 2 மில்லியன் ரூபாய் பெறப்பட்டிருக்குது. ஆனா இந்த மின்சார கட்டணம் மஹிந்த தரப்புல இருந்து செலுத்தப்படாம இவர்களுக்கு சம்பந்தம் இல்லாம ஒரு தனியார் நிறுவன கணக்கில் இருந்து செலுத்தப்பட்டிருக்குது. இதற்குள்ள இருக்கிற பல சிக்கல்கள் காரணமாக இப்ப இவர்கள் அனைவர் மேலேயுமே குற்றம் சாட்டப்பட்டு இந்த வழக்கு விசாரணைகள் எல்லாமே நீதிமன்ற படியேறி இருக்குது. அந்த தனியார் நிறுவனம் யாருடையது, அவர்களுக்கு எப்படி இந்த பணம் வந்தது, ஏன் அந்த தனியார் நிறுவனம் இந்த பணத்தை செலுத்தினது என்று சொல்லி பலதரப்பட்ட விஷயங்கள் வெளிவரப் போகுது. இது ஒரு மிகப்பெரிய பகல் கொள்ளை என்றதால இந்த வழக்கு விசாரணைகள் இருந்து இவரால் தப்பிக்கவே முடியாது என்று சொல்லப்பட்டிருக்குது. இருந்தாலும் என்னெல்லாம் நடக்க போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதே போலதான் இலங்கையினுடைய முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாப்ப அபேவர்த்தன கைது செய்யப்பட போகிறார் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு பகிரங்க எச்சரிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது இவர் விவசாய அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் 36.38 மில்லியன் ரூபாய்களுக்கு மேல மோசடி நடந்திருக்குது. இது சார்ந்த குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டு இப்ப விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டு வரைய இவர்தான் பிரதான குற்றவாளியாக இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கிறதால இந்த முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாப்ப அபேவர்த்தன கைது செய்யப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதே போலதான் இந்த மஹிந்த ராஜபக்ச நேற்று இந்த விஜயராம மாவட்டத்தில் இருந்து வெளியேறதுக்கு முன்னுக்கு சீன தூதுவர் நேரடியாகவே விஜயம் செஞ்சு ஒரு சந்திப்பை மேற்கொண்டிருந்தவர். அதே போல இன்றைக்கு அதே சீன தூதுவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையும் சந்திச்சிருக்கிறார். அதாவது அவராகவே தொலைபேசி அழைப்படுத்தி இந்த ரணில் விக்ரமசிங்கவோடு ஒரு சந்திப்பு ஏற்பாடு செய்து அதுல பலதரப்பட்ட விடயங்கள் பேசப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்குது. இது முன்னாள் ஜனாதிபதிகளை ஒன்று சேர்க்கிற முயற்சியா இல்ல வேறு ஏதாவது ரகசிய திட்டமிடல்களா என்று சொல்லி பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்குது. என்ன நடக்க போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இப்ப இலங்கையில வெளிவரக்கூடிய இந்த துப்பாக்கிதாரிகளும் அவர்களுக்கு இந்த ஆயுதங்கள் வழங்கி இருக்கக்கூடிய ராணுவத்தினரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏனென்று சொன்னா ஒரு நாட்டினுடைய ராணுவ சிப்பாய் அந்த நாட்டுக்கு எதிராக ஆயுதம் எந்த வழிகிட்டா அதை கட்டுப்படுத்துறது கட்டுக்குள்ள கொண்டு வரதுன்றது மிக மிக கடினமான விடயம். இப்ப அண்மையில கைது செய்யப்படுற இந்த துப்பாக்கிதாரிகள் எல்லாருமே இலங்கையினுடைய முன்னாள் ராணுவ சிப்பாய்கள் தான். ஒரு சிலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் தாமாகவே வெளியேறி போட்டு இப்படி பணத்துக்காக இந்த துப்பாக்கி பிரயோகங்களை மேற்கொள்றார்கள். ஆக இந்த சம்பவங்களுக்கு முழுமையான ஒரு முடிவுரை எழுதணும் என்று சொன்னா எப்படிப்பட்ட புதிய கண்காணிப்புகள், அதாவது இந்த ராணுவத்தினரை உள்சேர்க்கும் போதும் அவர்கள் பணியில இருக்கும் போதும் எப்படிப்பட்ட கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும், எப்படிப்பட்ட புதிய திட்டங்களை கொண்டு வரணும் என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.